எனக்கு செவி கொடும் ஆண்டவரே, சீக்கிரமா செவி கொடுங்கப்பா. என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய சேதம் உண்டாகிறது, ஒரு பெரிய போராட்டம் உண்டாகிறது, பெரிய கஷ்டம் உண்டாகிறது, சம்பவம் சோர்ந்து போகிறோம். ஆனா தாவீது என்ன ஜெபிக்கிறாரு 143 ஆண்டவரே எனக்கு சீக்கிரமாய் செவி கொடும் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவரையும் மனம் திறந்து வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 7ஆம் மாதம் முதல் தேதிக்காக ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மள கர்த்தரை ஸ்தோத்திரமுடைய அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். மகத்துவம் உள்ள பரிசுத்த நல்ல ஆண்டவரே, இந்த 7ஆம் மாதம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த அதிகார வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஐயா. நீ கொடுக்க போற மகத்துவமுள்ள வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நீரே பேசும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறையா. உம்முடைய கரத்தில் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற மக்களை கர்த்தர் பூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறையா. எல்லா துக்கத்தை கர்த்தர் மாற்றிக்கத்தாய் அவருக்கு ஆண்டவரே ஒரு பெருத்த சமாதானம், ஒரு பெருத்த சந்தோஷம், ஒரு பெருத்த மகிழ்ச்சி உண்டாகும்படி கல்வாரியின் நாமத்தில் செபிக்கிறையா. ஓ நன்றி பரிசுத்த பிதாவே. ஒவ்வொரு வீட்டுடைய வல்லமை பாயும்படியா செபிக்கிற, இந்த வார்த்தைக்கு கேட்கிற ஒவ்வொரு வல்லமை பெருகும்படியா செபிக்கிற, இந்த வார்த்தை போகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கு தாவே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும்படியாக, தடைகள் நீங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறவரே வல்லமை இறங்கும்படியா செபித்திருக்கிறையா. எனக்கு நீ கொடுக்க போற கர்த்தாவே மகத்துவம் உள்ள பரிசுத்தம் உள்ள விளையாடி பெற்ற கர்த்தாவே வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நீரே பேசும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் பேசுங்கப்பா, உடைய கருவை தாங்கப்பா, இயேசு பலப்படுத்துங்கப்பா, இயேசு ரத்தம் மூடி மறைக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தர்களை காத்துக்கொள்ளுங்க செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நான் ஒரு சிறு பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்த போகிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி. அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நம்ம வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 143 அதிகாரம் 7 வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிப்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், எனக்கு செவி கொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது, என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்கார பிள்ளைகளே, வசனம் வாசிக்கும். மாத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? 143:7 என்ன வாசிக்கிறோம்? சீக்கிரமா எனக்கு செவி கொடும் ஆண்டவரே, சீக்கிரமா செவி கொடுங்கப்பா. என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய சேதம் உண்டாகிறது, ஒரு பெரிய போராட்டம் உண்டாகிறது, பெரிய கஷ்டம் உண்டாகிறது. சம்பவம் சோர்ந்து போகிறோம். ஆனா தாவீது என்ன ஜெபிக்கிறாரு? 143 வசனத்துல, ஆண்டவரே எனக்கு சீக்கிரமாய் செவி கொடும் அப்பா. நான் உடைந்து போய் உட்கார்ந்து இருக்கிறேன், சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறேன், முடியாம உட்கார்ந்து இருக்கிறேன். என் தேர்ச்சி யாருமே கிடையாதப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவச்சனமே, உங்க வாழ்க்கையிலே, வாழ்க்கையில எத்தனையோ போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க பயந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, பதற்றமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. கொடுக்கிறது ப்ராமிஸ் என்ன, வாக்குத்தத்தம் என்ன? சீக்கிரமா கர்த்தருக்கு செவி கொடுங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன். மனுஷங்கிட்ட போறீங்க, ஆனா ஒரு உதவி கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஆலோசனை கிடைக்கல, சோர்ந்து போய் வரீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை தேற்றுகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை சுமக்கிற ஆண்டவராகிய இயேசு. அன்பு பிள்ளைகளே, அன்பு சனமே, விசுவாச பிள்ளைகளே, சீக்கிரமாக செவி கொடுக்க போறாரு. நீ ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கு சீக்கிரம் இறங்கி வர போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் இறங்கி வர மாட்டான், தாமதம் பண்ணுவான். எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷன் விலகி போய் விடுவான். தாவி ஜெபிக்கிற ஜெபம் என்ன? கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும் ஆண்டவரே, செவி கொடுமப்பா. நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு செவி கொடுமப்பா. இரவுல ஜெபிக்கிறேன், பகல்ல ஜெபிக்கிறேன், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன். என் பிரச்சனைக்கு முடிவில்லையா? எப்ப முடிவு கிடைக்கும் என்று என் அன்பு பிள்ளைகளே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? 143:7 சீக்கிரம் எனக்கு ஆண்டவரே செவி கொடுமப்பா. தேவன் செவி கொடுப்பார். அவன் ஜெபத்திற்கு நிச்சயம் தேவன் செவி கொடுப்பாரு. கடந்த 6 மாசம் உங்க வாழ்க்கையில எத்தனை போராட்டம், எத்தனை பத்திரம் வந்துட்டே இருக்குது. நிமிர முடியாம கஷ்டப்படுறீங்க, நிமிர்ந்து பார்க்க முடியாம கஷ்டப்படுறீங்க, ரொம்ப உடைந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப டிப்ரெஷனா இருக்கிறீங்க. ஆனா வசனம் வாசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன். பிள்ளைகளே, இந்த வார்த்தை நீங்கள் கேட்க சீக்கிரம் செவி கொடுக்க போறாங்க உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எதிர்பார்த்த முடிவு கர்த்தர் சீக்கிரம் கொடுக்க போறாரு உங்களுக்கு. விண்ணப்பத்திற்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக மிகுந்த பாரப்பட்டு உட்கார்ந்து பிள்ளைங்க திருமணம் ஆகலையா? கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுக்க போறார். பிள்ளைங்க படிக்காம பிள்ளைங்க படிக்க போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே வசனம் வாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவரே செவி கொடுமப்பா. கர்த்தர் செவி கொடுப்பாரா. எல்லாவற்றுக்கும் மேலாக வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உன்னை செவி கொடுக்கிற, உன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற, உன்னை வாழ வைக்கிற, உன்னை தூக்கி சுமக்கிற, உனக்கு யாவையும் செய்து முடிக்கிற ஒரே ஒரு நல்லவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பெரிய மாணவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் சீக்கிரம் செவி கொடுக்க போறாரு. எத்தனையோ மாசமா நீங்க காத்து கொண்டு காத்து வாய்க்க பண்ண போற, உடம்புல கஷ்டம், மனசுல கஷ்டம், வாழ்க்கையில கஷ்டம், எப்போ முன்னேற போற ஆண்டவரே, ஒரு முடிவில்லாம இருக்குன்னு சொல்லுங்கள். கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா? விசுவாசிகள் தேவச்சனம் திரும்ப வாசிக்கலாம். சங்கீத பகுதி வாசிக்கலாம். கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், சீக்கிரமாய் செவி கொடுமப்பா. என் ஆவி தொய்ந்து போகிறது, என்னால முடியலப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பா. என் வேலை தாங்க முடியல ஆண்டவரே, என் கஷ்டம் தாங்க முடியல ஆண்டவரே சொல்லி கவலைப்படுகிற சகோதரியே, சகோதரா, பயப்படாத. சீக்கிரம் செவி கொடுப்பாரு. கர்த்தர் சுத்தம். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் செவி கொடுப்பாரா? கர்த்தர் செவி கொடுக்கத்தான் போறாரு. இந்த ஜூலை மாசத்துல நீங்க பெரிய அற்புதத்தை பார்க்க போறீங்க, குடும்பத்துல பார்க்க போறீங்க. கர்த்தர் வழித்திருக்க போற தடை கத்துச்சுவாவே கர்த்தர் உடைக்க போகிறாரு. அவர் நாமத்துக்கு மகிமையா வாழ்ந்து காட்ட போறீங்க. இந்த 7ஆம் மாசத்துக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறாரு. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு எந்த குறிப்பிட்ட வசனவாசிகள் சீக்கிரத்தை செவி கொடுக்க போறாரு. செவி கொடுத்து திருவாரூர் விசுவாசிக்கிறேன். வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. அடுத்த வரை வாசிக்கலாம். என் ஆவி தொய்ந்து போகிறது, என் ஆவி தொய்ந்து போகிறதப்பா. என்னால ஜெபிக்க முடியலப்பா. சோர்வு உண்டாகுது, முட்டிப்பட ஜெபம் வரல ஆண்டவரே. அப்படி அழுகிற கர்த்தர் ஆவி தொய்ந்து போத கர்த்தருடைய ஆவி தொய்ந்து போத கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆவில உற்சாகம் இல்லை, உற்சாகம் ஜெபிக்க முடியல, உற்சாகம் பாட்டு பாட முடியல, ரொம்ப சோர்வு,
முட்டிப்பட ஜெபமாக ஆவி தோய்ந்து போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சோர்ந்து போகுது ஆவியாகி ஆத்மாவில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செவி கொடுப்பாரா? தேவன் செவி கொடுப்பார். மிச்சம் ஜூலை மாசத்துல நீ ஆவியை எழும்ப போகிற, ஜபத்தை எழும்ப போகிற, உழுத்து எழும்ப போகிற, எழுப்ப சுவாசிக்கிற, நீ சோர்ந்து உட்கார்ந்து எழுப்பார். இயேசப்பா நாமத்தில் எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது. இந்த ஜூலை மாசத்துல உன் ஊழியம் பிரகாசமாக இருக்கும், உன் பிள்ளைகள் பிரகாசமாக இருப்பாங்க, உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நீ செய்கிற தொழில ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டாகும், பெரிய பிசினஸ் முன்னேற்றம் உண்டாகும், பெரிய அற்புதம் நடக்கும். கர்த்தரே செய்து முடிக்க போறாரு. இந்த வார்த்தை கேட்ட பிறகு ஆவி தோய்ந்து போக வேண்டாம், உற்சாகமா இருங்கள். கர்த்தர் பலப்படுத்த போற. கர்த்தர் சொல்லும் நீ பலமுள்ள பாத்திரமாய் விளங்க போகிறாய். ஆண்டவர் ஆவி தோய்ந்து போதான். அடுத்த வரி வாசிங்கள். நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு. குழி என்றால் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான காரியங்கள். குழி என்பது ஒரு மரண குழி, ஒரு ஆபத்தான குழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் மிகுந்த பயம், என் பிள்ளைங்க வாழ்வாங்களா, பெரிய வியாதி வந்தது கர்த்தரும், பெரிய கேன்சர் இருக்குது, எப்படி வாழ போற? கர்த்தர் கேன்சர் குணமாக்க போற. சகோதரி நீ படுத்த படுக்கையா இருக்கிற, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரியே, நீ படுத்த படுக்கை, உன்னுடைய ஸ்டமக்கு ஒரு பெரிய கேன்சர் கட்டி இருக்குது, கர்த்தரை சுகமாக்க போகிறார். நீ சுகமாக்கப்பட்டு கர்த்தரே சாட்சி வைக்கிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதான் வசனம் வாசிக்கிறோம். குடியில் இறங்கக்கூடாதப்பா, செத்து அப்படியே யார் காப்பாற்றுவாங்க? நீ பயப்படாதே, உன் குடும்பத்தை காப்பாற்ற இயேசு இருக்கிறாரு, உன் பிள்ளைகளை காப்பாற்ற இயேசு இருக்கிறாரு, உன் வாழ்க்கையை காப்பாற்ற இயேசு இருக்கிறாரு, உன் தேவை சந்திக்கும் இயேசப்பா இருக்கிறாரு. ஆகினாலே குழியில இறங்கவே மாட்டேன். கர்த்தரை காப்பாற்றுவார், உன் ஜீவனை காப்பாற்றுவார். நிச்சயமா இந்த ஜூலை மாசம் நீ மருத்துவமனைக்கு போகாம இன்னும் சுகமாக, இன்னும் சௌக்கியமாக, இன்னும் சமாதானமாக நீ வாழ்ந்து காட்ட போற. கர்த்தர் நடத்துவாரா? இயேசு நடத்த போற. கர்த்தர் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போற. கைவற்றி ஆமென் சொல்லுவாம். கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் மைப்பட போகிறார். அடுத்தபடி வாசிங்கள். குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு சாத்தான குழியில் விழ போறான். மந்திர குழியில விழும், நீ விட மாட்டே. உன் பிள்ளைங்க விட மாட்டாங்க. சாத்தான் தள்ளி நேர்ப்பான். நீ செத்துருவே, மறைஞ்சு போயிடுவே, உன் உயிரை பார்க்க சொல்ற. கர்த்தர் சொல்றா, சகோதரி நீ இயேசுவை நம்பி இருக்கிறேன், ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், ஜெபத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நிச்சயம் உன் பிள்ளைகள் குழியாகி மரணத்துல விடவே மாட்டீங்க. கர்த்தர் நிறுத்த வல்லவராக இருக்கிறாரு, தூக்கி சுமக்க வல்லவராக இருக்கிறாரு. அவர் கெட்டியா பிடித்துக் கொள்ளுங்க. மிகுந்த ஆசீர்வாதமாக வாழ்ந்து காட்டுவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். கைவைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்தவரை வாசியுங்கள். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் முகம் பார்த்தா பயமாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எல்லாவற்றை விட இயேசு முகத்தை பார்க்க போறாரு. அவர் முகத்தை மறைக்க மாட்டாரு. சகோதரியே, அவருடைய பார்த்தாருன்னா பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது செபிக்கிறான்பா, உன் முகத்தை மறையாதப்பா, உன் முகத்தை மறைச்சிட்டா என்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, என் குடும்பம் அப்பா பரவரே போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனவாசிகளும் உன் முகத்தை எனக்கு மறையாதேயப்பா நான் விசுவாசிக்கிறேன். அன்பு தேவச்சனமே, அன்பு சகோதரம், அன்பு சகோதரியே, கர்த்தர் முகத்தை மறைக்கவே மாட்டார். அவர் முகத்தை உனக்கு காண்பிக்கவர். ஒரு முகத்தின் மகிமை உன்மேல் இறங்க போகுது. ஒரு முகத்தின் பிரகாசம் குடும்பத்தில் இறங்க போகுது. கர்த்தர் முகத்தை காண்பிக்கவர். அவர் முகத்தை நீ பார்க்கும் பொழுதே சந்தோஷப்படுவே, சமாதானப்படுவே, எல்லாத்துக்கும் முடி நிச்சயமாய் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு தைரியமா இருங்க, சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் நீ விலகி போக வேண்டாம். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சாட்சியா வாழுங்கள். இயேசு கூடவே இருக்கிறாரு. அந்த வசனவாசிகளும் முகத்தை எனக்கு ஆண்டவரே மறைக்காதப்பா, முகம் மறைஞ்சு போச்சுன்னா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அன்பு தேவச்சனமே, எல்லாவற்றையும் முகத்தை காமிக்க முகத்தை நீ பார்த்த உடனே உன் பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சிடும். நீ சந்தோஷமா வாழ்வு. எத்தனை வருஷமா நீ கஷ்டப்பட்டியும் இயேசு முகத்தை அவர் காண்பிக்க போறவங்களுக்கு இயேசு முகத்தை நீ பார்க்கும்போது பிரகாசம் அடைவு. உன் முகம் வெட்கப்பட்டு போகாது, உன் முகம் செத்து போகாது, குடும்பம் செத்து போக மாட்டாங்க. இந்த வார்த்தையின்படியே உன் ஆவி தொய்ந்து போச்சா நீ தொய்ந்து போகாது, உற்சாகம் அடைய போறேன். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு சீக்கிரமா தேவன் செவி கொடுக்க போறாரு. உன் ஜெபத்தை பயன் கொடுக்க போறாரு. நீ மறுபடியும் எல்லாருக்கும் மத்தியிலே, குடும்பத்தின் மத்தியிலே ஒரு பலத்த சாட்சியை வாழ போகிற கர்த்தர் செய்வார். மாத்திரம் கை வைக்காம சொல்லுங்கப்பா. திரும்ப வார்த்தை வாசனம் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே சீக்கிரமாய், கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். எனக்கு செவி கொடும் அப்பா. என் ஆவி தொய்ந்து போகிறது. என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் அப்பா. சகோதரா சகோதரியே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இயேசு முகத்தை நீ பார்த்து மகிமை வாழ போற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் முகத்தில் வெளிச்சம் பட்டுங்க, என்ன மகிமை வாழ போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைவிடப்படவே மாட்டீங்க.
இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இந்த மாசம் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியா வாழ போறீங்க, சந்தோஷமா வாழ போறீங்க. குடும்பத்துக்கு கத்து குறை நிறைவாக்க போற கத்தரை சொத்தும் சம்பந்தம் இல்லாம சம்பந்தத்தை கொடுக்க போறாரு. நிறைவா வாழ்ந்த ஒரு நாமத்தை நீங்க உயர்த்த போறீங்க. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த மகத்துவமுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நம் ஜெபம் செய்வோம். கையில உயர்த்தி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த 7ஆம் மாசம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ கொடுத்த மகத்துவமுள்ள கர்த்தர் வாக்குத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். 147 செபிக்கிற கர்த்தாவே, இந்த கேட்ட மக்களை கர்த்தர் உற்சாகப்படுத்தி கர்த்தாவே அவர் இன்னும் பலமுள்ள பாத்திரமாய் தேவன் நிறுத்தும்படியா செபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களில் கர்த்தாவே ஒரு பெருத்த வல்லமை, ஒரு பெருத்த அபிஷேகம், ஒரு பெருத்த ஆசீர்வாதங்கள் நிரம்படியா நான் செபித்திருக்கிறேன் கர்த்தாவே. அப்பா மக்களை உற்சாகப்படுத்துங்க. நிறைய பேர் தொய்ந்து போயிருக்கிறாங்கப்பா, நிறைய பேர் சோர்ந்து போயிட்டாங்கப்பா, உழைச்சியா படுத்திருக்கிறாங்கப்பா. தேவன் தட்டி எழுப்பும்படியா நான் செபித்திருக்கிறேன். ஏசப்பா ஒரு குடும்பத்தில் பெரிய வல்லமை இறங்கி போக சாத்தா கட்டில உடைந்து போகும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். அந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பீராக. கேட்ட உடனே கர்த்தர் கோடி மடங்கு இதை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. இயேசு ராஜாவுக்கு மகிமையும் கனம் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம் யாரை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.